hydrogen and its compounds continue பண்றோம். இதுல manufacture of hydrogen பத்தி இப்போ பார்க்கலாம். manufacture of hydrogen. இந்த manufacture of hydrogenல நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா Lenz process. Lenz process எடுத்துக்கிறோம். Lenz process. இந்த Lenz processல என்ன பண்றோம்னா அயன் எடுத்துக்கிறோம். இந்த அயன் எப்படி இருக்குன்னா ஹாட் கண்டிஷன்ல இருக்குது. அயன் வந்து ஹாட் கண்டிஷன்ல இருக்குது. இதுல இதுக்கு மேல ஸ்டீமை பாஸ் பண்றோம். இதுக்கு மேல ஸ்டீமை பாஸ் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அயன் என்னவா மாறுதுன்னா Fe2+ மாறுது. அப்புறம் Fe3+ மாறுது. இந்த Fe2+ இதுல இருக்கக்கூடிய ஆக்சைடை எடுத்துக்கின்னு FeO மாறுது. இந்த Fe3+ இந்த ஸ்டீம்ல இருக்கக்கூடிய ஆக்சைடு எடுத்துக்கின்னு Fe2O3 மாறுது. இது ரெண்டுத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபெரசோஃபெரிக் ஆக்சைடு Fe3O4 சொல்றோம். அப்போ இங்க அயன் வந்து ஆக்சிடேஷன் போயிருக்குது. இந்த ஹைட்ரஜன் இங்க ஹைட்ரஜன் வந்து +1 இந்த ஹைட்ரஜன் ரிடக்ஷனுக்கு போயிட்டு ஹைட்ரஜன் ஆட்டமை கொடுக்கும். அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட கம்பைன் ஆயிட்டு ஹைட்ரஜன் மாலிகுலை கொடுக்கும். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஸோ இங்க அயன் ஹாட் கண்டிஷன்ல எடுத்துக்கிறோம். இதுக்கு மேல ஸ்டீமை பாஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா அயன் ஆக்சிடேஷன் போயிட்டு Fe3O4 கொடுக்குது. Fe3O4ல FeO Fe2O3 இருக்குது. H+ ரிடக்ஷன் போயிட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுத்துருக்குது. சரி, அப்புறம் என்ன பண்றோம்னா இந்த அயன் இங்க இருக்கக்கூடிய அயன் எல்லாமே Fe3O4 மாறின பின்னாடி இந்த Fe3O4 மறுபடியும் Fe எப்படி கன்வெர்ட் பண்றதுன்ட்டு இந்த ப்ராசஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த Fe3O4 மறுபடியும் என்னவா மாத்துறோம்னா Fe மாத்துறோம். மறுபடியும் இப்படி Fe மாத்துறோம். அப்படி மாத்துறதுக்கு என்ன பண்றோம்னா வாட்டர் கேஸை பாஸ் பண்றோம். வாட்டர் கேஸ்ல என்ன இருக்குதுன்னாக்கா வாட்டர் கேஸ்ல வந்து COH2 இருக்குது. COவும் H2 இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த Fe3O4 இந்த COனால Fe மாறிடுது. அப்படின்னா Fe3O4ல என்ன இருக்குதுன்னா Fe2+ இருக்குது, Fe3+ இருக்குது. இப்போ இந்த CO எடுத்துக்கலாம். CO இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த Fe2+ எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு Fe மாறுது. இந்த Fe3+ எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு Fe மாறுது. இந்த கார்பன் மோனாக்சைடுல கார்பனுக்கு +2 இந்த கார்பன் என்ன ஆகுதுன்னா +4 மாறுது. அப்படின்னா இந்த CO என்ன பண்ணுதுன்னா இந்த Fe3O4ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கின்னு இந்த Fe3O4ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கின்னு CO2 மாறிக்குது. CO2 மாறிடுது. அப்போ இந்த Fe3O4ல இருக்கக்கூடிய Fe+2 ரிடக்ஷனுக்கு போயிட்டு Fe மாறுது. Fe+3 ரிடக்ஷனுக்கு போயிட்டு Fe மாறுது. இந்த கார்பன் மோனாக்சைடுல இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிடேஷனுக்கு போயிட்டு +4 மாறுது. இது வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறிக்குது. இந்த இடத்துல ஹைட்ரஜனை கூட யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் கூட என்ன பண்ணுதுன்னா இந்த Fe3O4 Fe மாத்துது. எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். Fe3O4 + ஹைட்ரஜன் Fe இது வந்து ரிடக்ஷன் போயிட்டு Fe மாறிடுது. இந்த ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு ஆக்சிஜனோட கம்பைன் ஆயிட்டு வாட்டரா மாறிக்குது. இப்படி இந்த Fe3O4 என்னவா மாத்துறாங்கன்னா Fe மாத்திடுறாங்க. அப்புறம் மாத்தின பின்னாடி மறுபடியும் ஸ்டீமை பாஸ் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா லென்ஸ் ப்ராசஸ் அன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா போஸ் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் வந்து போஸ் ப்ராசஸ். இங்க என்ன பண்றாங்கன்னா கார்பன் எடுத்துக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ஹாட் கோக். இந்த கார்பன் எப்படின்னா ஹாட் கோக், அதாவது கோக் எடுத்துக்கிறாங்க. இந்த கோக் வந்து ஹாட் கண்டிஷன்ல இருக்குது. இங்க கோக் எடுத்துக்கிறாங்க. இந்த கோக் எப்படி இருக்குதுன்னா ஹாட் கண்டிஷன்ல இருக்குது. இந்த கோக்கோட என்ன பண்றாங்கன்னா ஸ்டீம் பாஸ் பண்றாங்க. இந்த கோக்கோட ஸ்டீம் பாஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்டீம்னா இதுல H2O மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு கார்பன் மோனாக்சைடா மாறுது. ரிமைனிங் என்னன்னா ஹைட்ரஜன் கேஸ். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன்னா வாட்டர் கேஸ் சொல்றோம். இதுக்கு பேர் என்னன்னா வாட்டர் கேஸ். இந்த இடத்துல யார் ஆக்சிடேஷன் போயிருக்காங்கன்னா கார்பன் ஆக்சிடேஷன் போயிருக்குது. இந்த ஹைட்ரஜன் ரிடக்ஷனுக்கு போயிருக்குது. அப்போ
ஸ்டீமை வந்து ஹாட் கோக் மேல பாஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வாட்டர் கேஸ் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த வாட்டர் கேஸை எதுக்கு மேல பாஸ் பண்றாங்கன்னா கேட்டலிஸ்ட் மேல பாஸ் பண்றாங்க. என்ன கேட்டலிஸ்ட்னாக்கா Fe2O3 plus Cr2O3 இது ஹாட் கண்டிஷன்ல எடுத்துக்கின்னு இந்த வாட்டர் கேஸ் இதுக்கு மேல பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அப்படி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டீமை கூட பாஸ் பண்றாங்க. ஸ்டீமையும் பாஸ் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டீம்ல வந்து H2O மாலிகூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு இந்த ஸ்டீம்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டீம்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் கேஸா மாறிக்குது. இப்போ என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ், ஹைட்ரஜன் கேஸ். இதை லிக்விஃபை பண்ணீங்கன்னா, இதை கூல் பண்ணீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லிக்விடா மாறிடும். இதை செப்பரேட் பண்ணிடுங்க. ஹைட்ரஜன் வந்து அப்படியே கேஸா தான் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்னா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படி சொல்றோம். வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் என்று சொல்றோம். சரி, அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்னா கோல் கேசிஃபிகேஷன் அப்படி சொல்றோம். கோல் கேசிஃபிகேஷன். இங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னா வாட்டர் கேஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இதுக்கு இன்னொரு பேர் சிந்தசிஸ் கேஸ், இன்னொரு பேர் என்னன்னா சின் கேஸ். இதுக்கு ஏன் சிந்தசிஸ் கேஸ்ன்னு சொல்றாங்கன்னா இதை எடுத்துக்கின்னு எத்தனையோ காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால்தான் இது சிந்தசைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. எத்தனையோ காம்பவுண்ட்ஸை சிந்தசைஸ் பண்றதுக்கு இந்த வாட்டர் கேஸ் யூஸ் ஆகுறதுனால தான் இதை சிந்தசிஸ் கேஸ்ன்ட்டு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போஸ் ப்ராசஸ்ன்ட்டு சொல்றோம். அடுத்து நேச்சுரல் கேஸ்ல இருந்து எப்படி ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ்ல மெயினா என்ன இருக்குதுன்னா CH4 இருக்குது. நேச்சுரல் கேஸ்ல மெயினா CH4 இருக்குது. அதையும் ஸ்டீமையும் மிக்ஸ் பண்ணி இந்த நேச்சுரல் கேஸையும் ஸ்டீமையும் மிக்ஸ் பண்ணி எதுக்கு மேல பாஸ் பண்றாங்கன்னா கேட்டலிஸ்ட் மேல பாஸ் பண்றாங்க. என்ன கேட்டலிஸ்ட்னா நிக்கல் குரோமியம் கேட்டலிஸ்ட் மேல பாஸ் பண்ணி இந்த கேட்டலிஸ்ட் ஹாட் கண்டிஷன்ல வச்சுக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா இந்த கார்பன் வந்து இந்த ஸ்டீம்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறுது. அப்புறமா வேற என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, இந்த ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. இந்த வாட்டர் கேஸை மறுபடியும் ஸ்டீமோட மிக்ஸ் பண்றாங்க. என்ன ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. இந்த ஹைட்ரஜன் வந்து அப்படியே ஹைட்ரஜனா இருக்குது. இந்த ஸ்டீம்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸா வந்தது. இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடை செப்பரேட் பண்ணிட்டு ஹைட்ரஜனை தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த நேச்சுரல் கேஸ்ல என்ன இருக்குதுன்னா CH4 இருக்குது. இதை கிராக்கிங்க்கு எடுத்துன்னு போறாங்க. அப்படின்னா இதை நல்லா ஹீட் பண்றாங்க. நல்லா ஹீட் பண்ணா இது என்ன ஆகுதுன்னா டீகம்போஸ் ஆயிட்டு கார்பனாவும் ஹைட்ரஜனாவும் மாறிக்குது. ஸோ இந்த கார்பனை வந்து எத்தனையோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது போல எத்தனையோ இதுக்கு மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்றேன்னா தெர்மல் கிராக்கிங்ன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து இது போல ஹைட்ரஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ ஹைட்ரஜன் கேஸினுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஹைட்ரஜனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், அப்புறமா ஓடர்லெஸ்ஸாக இருக்கும், அடுத்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அடுத்து ஹைலி இன்ஃப்ளேமபிளாக இருக்குது. அதாவது ஃபயரை கேட்ச் பண்ணிச்சுன்னா நல்லா தகதகன்னு எரியும். அதனால ஹைலி இன்ஃப்ளேமபிள் சொல்கிறோம். அடுத்து இது வந்து ஏரை விட அட்மாஸ்பியரிக் ஏரை விட லெஸ் டென்ஸாக இருக்குது, டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதனால தான் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னாக்கா இந்த மெட்ரோலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து அந்த பலூன்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி இந்த பலூன்ஸோட மேலே போவாங்க. அந்த பலூன்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணாங்க. ஆனா இது வந்து ஹைலி இன்ஃப்ளேமபிளா இருக்கிறதுனால ஃபயரை கேட்ச் பண்ணிடுச்சுன்னா பயங்கரமா எரியும். அதனால தான் இந்த ஹைட்ரஜன் கேஸுக்கு பதிலாக இப்போ என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஈலியம் கேஸை யூஸ் பண்றாங்க.
முன்ன ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா ஹைட்ரஜன் ஹீலியத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் லெஸ் டென்ஸ், அதனால ஹைட்ரஜன் தான் பெட்டர். ஆனா இது ஹைலி இன்ஃப்ளேமபிள் இருக்கிறதுனால தான் இதை யூஸ் பண்ண முடியல. அதனால ஹைட்ரஜன் பதிலா என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஹீலியம் கேஸை யூஸ் பண்றாங்க. அடுத்து இதுக்கு வாட்டர்ல சாலிபிலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா இன்சாலுபிள் இன் வாட்டர்னு சொல்லலாம். ஏன்னா இது கொடுக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இதுகிட்ட இருக்குது. அதனால தான் இது வந்து சாலிபிலிட்டி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்ல எப்படி ஹைட்ரஜன் கேஸை மேனுஃபேக்சர் பண்றது? ஹைட்ரஜன் கேஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸை யூஸ் பண்றாங்க. அந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ்ல எப்படி ஹைட்ரஜன் கேஸை மேனுஃபேக்சர் பண்றாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா வாட்டர் எடுத்துக்கிறாங்க. வாட்டர் வந்து எலக்ட்ரோலைட். இந்த வாட்டர் வந்து பேட் கண்டக்டரா இருக்கிறதுனால இதை குட் கண்டக்டரா மாத்தணும்னா கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் பேஸ் ஆட் பண்ணுங்க. இதை எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறோம். பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம். எலக்ட்ராலிசிஸ்க்கு அலோவ் பண்றோம். அப்போ என்ன ஆகுது? கேத்தோட்ல என்ன நடக்குது? கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா வாட்டர் கேத்தோடு கிட்ட போகுது. வாட்டர் கேத்தோடு கிட்ட போட்டு ரிடக்ஷனுக்கு போகுது. கேத்தோடு வந்து எலக்ட்ரானை வாட்டர் கொடுக்குது. இப்போ வாட்டர் நம்ம இப்படி எழுதிக்கிறோம். இந்த ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்கும், இப்படி எழுதிடுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா கேத்தோடு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் வாங்கிக்குது, இந்த பாண்ட் ஆக்சிஜன் பக்கம் போகுது. அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு ரைட் சைட்ல ஒரு எலக்ட்ரான் லாஸ், லெஃப்ட் சைட்ல ஒரு எலக்ட்ரான் கெயின், நெட் பாத்தீங்கன்னா நத்திங். தேர்ஃபோர் இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமா எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணலாம்னாக்கா இது இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமோட சேர்ந்துக்கின்னு ஹைட்ரஜன் கேஸா மாறிக்குது, ஹைட்ரஜன் மாலிகுலா மாறிக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து இந்த பாண்ட் அக்செப்ட் பண்ணதுனால இது கிட்ட மைனஸ் சார்ஜ் இருக்குது. இதை என்னன்னு சொல்லலாம்னா OH மைனஸ் சொல்லலாம். இந்த OH மைனஸ் சொல்யூஷனுக்கு போயிடுது. இப்போ நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் கேத்தோட்ல நமக்கு கிடைக்குது. அடுத்து வந்து ஆனோட். ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. யார் ஆக்சிடேஷன் போறாங்கன்னா வாட்டர் மாலிகுல் ஆக்சிடேஷன் போகுது. இந்த வாட்டர் மாலிகுல் ஆனோடு கிட்ட போயிட்டு ஆக்சிடேஷன் போகுது. எப்படி போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அது வாட்டர் மாலிகுல்ல நம்ம இப்படி எழுதுறோம். இங்க என்ன நடக்குதுன்னாக்கா இந்த வாட்டர் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸை ஆனோடுக்கு டொனேட் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸை ஆனோடுக்கு டொனேட் பண்ணுது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜன் வந்து இந்த பாண்டை கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்குது, இந்த பாண்டையும் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம்னுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படின்னா இது ஆக்சிஜன் ஆட்டம், இது இன்னொரு ஆட்டமோட கம்பைன் ஆயிட்டு மாலிகுலா மாறிக்குது. இப்போ ஆக்சிஜன் கேஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. சரி, இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்சிஜன் கேஸா மாறிக்குச்சு. அடுத்து வந்து இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால H பிளஸா மாறி சொல்யூஷனுக்கு போயிடுது. இதுவும் H பிளஸா மாறி சொல்யூஷனுக்கு போயிடுது. அப்போ இந்த வாட்டர் வந்து ஆனோடு கிட்ட போயிட்டு ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஆக்சிஜன் கேஸை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ ஓவரால் என்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ கேத்தோடிக் ப்ராசஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னாக்கா வாட்டர் கேத்தோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு ஹைட்ரஜன் கேஸா மாறிக்குது. ஹைட்ரஜன் கேஸா மாறிக்குது. OH மைனஸ் வந்து சொல்யூஷனுக்கு போயிடுது. அடுத்து ஆனோட்ல என்ன நடக்குதுன்னாக்கா வாட்டர் ஆனோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் கேஸா மாறிட்டு அப்புறம் H பிளஸ் அயன்ஸா மாறிக்குது. H பிளஸ் அயன்ஸா மாறி இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அங்க, ஆனா இங்க ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆனா அதனால இந்த ஒரு எலக்ட்ரானை 2 எலக்ட்ரான்ஸா மாத்துறதுக்காக இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனையும் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனையும் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ இங்க 2 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது, எழுதிக்கோங்க. இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து H2 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் O2 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2H பிளஸ் இந்த 2OH மைனஸ் சேர்ந்துக்கின்னு என்னவோ மாறுனாக்கா 2 வாட்டர் மாலிகூல்ஸா மாறும். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இது 2 வாட்டர் மாலிகூல்ஸ், இது ஒரு வாட்டர் மாலிகூல், அப்போ டோட்டலா 3 வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போ 2 வாட்டர் மாலிகூல்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் மாலிகூல் இருக்கும். தட் கிவ்ஸ் H2 கேஸ் அண்ட் ஆஃப் O2 கேஸ். அப்போ வாட்டர் எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஹைட்ரஜன் கேஸ் கேத்தோட்ல கிடைக்குது, ஆக்சிஜன் கேஸ் ஆனோட்ல கிடைக்குதுன்ட்டு சொல்றோம். இங்க எலக்ட்ரோலைட் என்னன்னாக்கா அசிடிஃபைடு வாட்டர் எலக்ட்ரோலைட். ஓகேவா? கேத்தோடும் ஆனோடும் யாருன்னா பிளாட்டினம் சொல்றோம். இப்போ இங்க ஏன் ஆசிட் ஆட் பண்ணோம்னாக்கா வாட்டர் வந்து பேட் கண்டக்டரா இருக்கிறதுனால தான் ஆசிட் ஆட் பண்ணோம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்க மாட்டோம். சரி, இப்போ இந்த ஆசிடுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆட் பண்ணலாம்னா ஆட் பண்ணலாமே. என்ன ஆட் பண்ணலாம்? பேஸ் ஆட் பண்ணலாம். அதாவது என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரோலைட் எப்படி எடுத்துக்கிறாங்கனாக்கா வாட்டர் எடுத்துக்கிறாங்க, அதுல கொஞ்சம் பேஸ் ஆட் பண்றாங்க. பேஸ் என்னன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்றாங்க. இதை வந்து நல்லா வார்ம் பண்றாங்க. வார்ம் கண்டிஷன்ல இதை எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறாங்க. கேத்தோட்ல ஹைட்ரஜனும் ஆனோட்ல ஆக்சிஜனும் கிடைக்குது.
இங்க என்ன எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்றாங்கனாக்கா, இங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா நிக்கல் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த அசிடிஃபைடு வாட்டர்ல வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ இது எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனா உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் கேத்தோட்ல கிடைக்குது. கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸினுடைய பியூரிட்டி எவ்வளவு இருக்குதுனாக்கா கிரேட்டர் தேன் 99.95% இருக்குது. இந்த கேத்தோட்ல ஹைட்ரஜன் கேஸ் கிடைச்சிருக்குது. அந்த ஹைட்ரஜன் கேஸினுடைய பியூரிட்டி எப்படி இருக்குதுன்னா கிரேட்டர் தேன் 99.95% இருக்குது. சரி, அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த ஹைட்ரஜன் கேஸினுடைய ரியாக்டிவிட்டியை பார்க்கலாம். இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, அது வந்து ஸ்டேபிளா இருக்குது. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது ஹைட்ரஜன் கேஸ் நார்மல் டெம்பரேச்சர்ல ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி ரியாக்ஷனுக்கு போகுன்ட்டு. ரூம் டெம்பரேச்சர்ல அதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால தான் ஹைட்ரஜன் கேஸ் அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்குதுன்னு சொல்றோம். அப்படி ரூம் டெம்பரேச்சர்ல அதனுடைய ரியாக்டிவிட்டி அதிகமா இருந்திருந்தா அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க, இருக்காது. அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ்க்கு ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன் ஹைட்ரஜன் கேஸ்க்கு ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுன்னாக்கா அதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த், அதனுடைய பாண்ட் எனர்ஜி தான். அந்த ரூம் டெம்பரேச்சர்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜினால இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியல. அதனால தான் இது ரியாக்ஷன் போல. கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணீங்கன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகும். அப்புறம் இது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸா மாறும். அப்போ இது ரியாக்ஷனுக்கு போகும்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து இந்த ஹைட்ரஜன் என்னவா யூஸ் ஆகுதுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகுது. சரி, இது எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகுது? இது எதை வந்து ரிடக்ஷனுக்கு எடுத்துன்னு போகுது அன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுனாக்கா பெல்லேடியம் மெட்டல் அயனை பெல்லேடியமா மாத்துது. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் வந்து H+ அயான்ஸா மாறிக்குது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து H+ அயான்ஸா மாறிக்குதுன்ட்டு சொல்றோம். அடுத்து குப்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். குப்ரிக் ஆக்சைடு வித் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த குப்ரிக் ஆக்சைடில் காப்பர் வந்து +2 இருக்குது. இது ரிடக்ஷனுக்கு போயிட்டு காப்பராக மாறிடுது. ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு H+ மாறுது. இந்த H+ ஆக்சைடோட சேர்ந்து வாட்டர் மாலிகுல்ஸை கொடுக்குது. அடுத்து வந்து ஃபெரசோஃபெரிக் ஆக்சைடு Fe மாறுறது ஆல்ரெடி லேன்ஸ் ப்ராசஸில் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் குளோரைடு எடுத்துக்கிறோம். இந்த சில்வர் குளோரைடில் Ag+ இருக்குது. இந்த Ag+ ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Ag கொடுக்குது. ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு H+ கொடுக்குது. H+Cl- சேர்ந்து HCl மாறுது. அடுத்து டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடு. இந்த டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடு ஹைட்ரஜனோட சேருது. இந்த டங்ஸ்டனுக்கு +6 ஆக்சிடேஷன் நம்பர். இது ரிடக்ஷனுக்கு போயிட்டு டங்ஸ்டனா மாறுது. ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு H+ மாறுது. H+ ஆக்சைடோட சேர்ந்து வாட்டர் கொடுக்குது. அதே போல இப்ப டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடு போலவே மாலிப்டினம் ட்ரைஆக்சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாலிப்டினம் ட்ரைஆக்சைடு மாலிப்டினம் மெட்டலா மாறுது. டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடுல இருந்து டங்ஸ்டன் கிடைக்குது. மாலிப்டினம் ட்ரைஆக்சைடுல இருந்து மாலிப்டினம் கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பத்தி பார்க்க போறோம். இந்த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல அமோனியாவை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம்? அமோனியாவை மேனுஃபேக்சர் பண்றோம். எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம்? ஹைட்ரஜன் கேஸோட சேர்ந்துச்சுன்னா அமோனியாவை கொடுக்குதுன்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்றோம். ஹைட்ரஜன் குளோரினோட சேர்ந்து HCl கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து மெத்தில் ஆல்கஹாலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இது வந்து மெத்தில் ஆல்கஹாலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். மெத்தில் ஆல்கஹாலை எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம்னு பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸையும் கம்பைன் பண்ணிட்டு, அதாவது வாட்டர் கேஸ்ன்னே வச்சுக்கோங்க. வாட்டர் கேஸை வந்து கோபால்ட் கேட்டலிஸ்ட் மேல பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெத்தனால் கிடைக்குது, மெத்தில் ஆல்கஹால் கிடைக்குது, CH3OH கிடைக்குது. அதாவது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் அந்த கோபால்ட் கேட்டலிஸ்ட் மேல பாஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? மெத்தில் ஆல்கஹால் லிக்விட் கிடைக்குது. அடுத்து என்ன பண்றீங்கன்னா வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் சொல்லுவோம். இந்த வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கிறோம். இது வந்து என்னன்னா பாலி அன்சாச்சுரேட்டட். இதுக்கு ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃபேட் கிடைக்கும். ஃபேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வனஸ்பதி இல்ல மார்கரைன் சொல்றோம். இந்த இடத்துல நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம்னா ராணி நிக்கல்ன்றது என்ன? பவுடர்டு ஃபார்ம் ஆஃப் நிக்கல், வேற ஒண்ணுமே கிடையாது. நிக்கல் மெட்டல். அந்த நிக்கல் மெட்டலை வந்து ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. ஃபைன்லி டிவைடட்னா எப்படி இருக்குன்னா நல்லா பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், சின்ன சின்ன பார்ட்டிக்கலா இருக்கும். இதுதான் ராணி நிக்கல்ன்ட்டு சொல்றாங்க. இந்த கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணி வெஜிடபிள் ஆயில வந்து ஃபேட்டா மாத்துறாங்க. இதுதான் நம்ம வனஸ்பதின்ட்டு நம்ம சொல்றோம். வனஸ்பதி டால்டான்ட்டு சொல்றோம்ல, அதுதான் இது. அடுத்து வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து ஃபியூயல் கேசஸ்ல இந்த ஹைட்ரஜன் யூஸ் ஆகுது.
எந்தெந்த ஃபியூயல் கேஸஸ்ல இந்த ஹைட்ரஜனை யூஸ் இருக்குது, எந்தெந்த ஃபியூயல் கேஸஸ்ல இந்த ஹைட்ரஜன் இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து என்னன்னா கோல் கேஸ். இந்த கோல் கேஸ்ல என்ன இருக்குதுன்னாக்கா ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45 to 55% இருக்குது. அடுத்து மீத்தேன் இருக்குது. மீத்தேன் எவ்வளவு இருக்குதுன்னாக்கா 25 to 35% இருக்குது. அடுத்து கார்பன் மோனாக்சைடு இருக்குது. கார்பன் மோனாக்சைடு 4 to 11% இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்த கேஸ் என்னன்னாக்கா வாட்டர் கேஸ். இந்த வாட்டர் கேஸ்ல ஹைட்ரஜன் இருக்குது. வாட்டர் கேஸ்ல வந்து ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குதுன்னாக்கா 45 to 50%. 45 to 50% இருக்குது. இந்த வாட்டர் கேஸ்ல கார்பன் மோனாக்சைடு இருக்குது. அது வந்து 40 to 50% இருக்குது. அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு ஸ்மால் அமௌண்ட் இருக்குது. அப்புறம் நைட்ரஜன் ஸ்மால் அமௌண்ட் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்போரேட்டட் வாட்டர் கேஸ். கார்போரேட்டட் வாட்டர் கேஸ் எடுத்துக்கிறோம். இந்த கார்போரேட்டட் வாட்டர் கேஸ்ல என்ன இருக்குதுன்னாக்கா வாட்டர் கேஸ் இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. வாட்டர் கேஸும் ஹைட்ரோ கார்பன்ஸும் கலந்தது தான் கார்போரேட்டட் வாட்டர் கேஸ் சொல்றோம். அடுத்து வந்து செமி வாட்டர் கேஸ் எடுத்துக்கிறோம். செமி வாட்டர் கேஸ். இந்த செமி வாட்டர் கேஸ்ல என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜன் இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னா 10 to 12% இருக்குது. 10 to 12% ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்து கார்பன் மோனாக்சைடு இருக்குது. எவ்வளவுன்னா 25 to 28% கார்பன் மோனாக்சைடு இருக்குதுன்னு சொல்றோம். நைட்ரஜன் இருக்குது. அது எவ்வளவு இருக்குதுன்னா 50 to 55% இருக்குதுன்னு சொல்றோம். 50 to 55%. கார்பன் டை ஆக்சைடு ஸ்மால் அமௌண்ட் இருக்குது. எவ்வளவுன்னா 4 to 5% தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அடுத்து மீத்தேன் இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னா 1 to 2% இருக்குது. மீத்தேன் வந்து 1 to 2% இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்து லிக்விட் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். இந்த லிக்விட் ஹைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னாக்கா ராக்கெட் ஃபியூயல்ல யூஸ் ஆகுது. இந்த லிக்விட் ஹைட்ரஜனை ராக்கெட் ஃபியூயல்ல வந்து ஃபியூயலா யூஸ் பண்றாங்க. அடுத்து இந்த லிக்விட் ஹைட்ரஜனை எப்படி ஸ்டோர் பண்றது நம்ம பார்க்க போறோம். இந்த லிக்விட் ஹைட்ரஜனை எப்படி ஸ்டோர் பண்ணனா இன்சுலேட்டட் டேங்க்ல தான் இதை ஸ்டோர் பண்ணணும். லிக்விட் ஹைட்ரஜனை இன்சுலேட்டட் டேங்க்ல தான் இந்த லிக்விட் ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணணும். இந்த இன்சுலேட்டட் டேங்க் எதனால ஆனதுன்னா மெட்டல் அலாய்ஸ்னால ஆனது. என்னென்ன மெட்டல் அலாய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா NaNi5 என்ற அலாய். அடுத்து TiH2 டைட்டானியம் ஹைட்ரைடு என்ற அலாய். அடுத்து மெக்னீசியம் ஹைட்ரைடு என்ற அலாய். இந்த அலாய்ஸ்னால இந்த டேங்கை தயாரிக்கிறாங்க. இந்த டேங்கை கம்ப்ளீட்டா இன்சுலேட் பண்ணிடுறாங்க. இதுல தான் லிக்விட் ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்றாங்கன்னு சொல்றோம். அடுத்து வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் பேர்ன் பண்றோம். அதனால அப்படி பேர்ன் பண்ணும்போது எவ்வளவு டெம்பரேச்சர் கிடைக்குதுன்னா 2800 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. இந்த டெம்பரேச்சரை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வெல்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் டார்ச் சொல்றாங்க. இது ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச் நம்ம இங்க சொல்ல வரோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போறோம்னாக்கா ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டருக்கு போறோம். எப்படின்னா ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன அப்படின்னா ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர்னு எப்படி வாட்டர் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்து அதுல சோப் அப்ளை பண்ணுங்க. சோப் சொல்யூஷனா மாத்துங்க. இப்போ லேதர் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபோம் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோம் நல்லா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுங்க. ஃபோம் நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அதை ஹார்ட் வாட்டர்ன்ட்டு சொல்லுங்க. அப்போ சாஃப்ட் வாட்டர்னா ஃபோம் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், ஹார்ட் வாட்டர்னா ஃபோம் நல்லா ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ ஹார்ட் வாட்டர்னா அதுல ஃபோம் வந்து சரியா ப்ரொடியூஸ் ஆகலன்னு சொல்றோம். அப்ப ஏன் சரியா ப்ரொடியூஸ் ஆகல? அப்போ ஹார்ட் வாட்டர்ல என்ன இருக்குதுன்னா டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்குது சொல்றோம். என்னென்ன டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய கேட்டையான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சோடியம் அயான்ஸ், அல்காலி மெட்டல் அயான்ஸ் இருக்கும். அடுத்து அல்காலின் எர்த் மெட்டல் அயான்ஸ்ல மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும், கால்சியம் அயான்ஸ் இருக்கும், டி பிளாக்ல இருந்து பெரஸ் அயான்ஸ் இருக்கும். இது போல நிறைய மெட்டல் அயான்ஸ் இருக்கும். அடுத்து ஆனியான்ஸ் இருக்கும். ஆனியான்ஸ் பார்த்தீங்கன்னா குளோரைட்ஸ் இருக்குது, சல்பேட்ஸ் இருக்குது, பைகார்பனேட்ஸ் இருக்குது, அயோடைடு இருக்குது. இது போல மெனி ஆனியான்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இந்த சால்ட் இருக்கிறதுனால வாட்டர் ஏன் இந்த சோப்போட லேதரை ஈஸியா கொடுக்க மாட்டேங்குது? அதாவது சாஃப்ட் வாட்டர்னா சோப்போட லேதரை நல்லா கொடுக்குது, ஹார்ட் வாட்டர்னா சோப்போட லேதரை கொடுக்க மாட்டேங்குது, சரியா கொடுக்க மாட்டேங்குதுன்ட்டு சொல்றோம்ல. அது இல்லாம சோப்பு கூட ஹார்ட் வாட்டர்ல சோப்பை அப்ளை பண்ணீங்கன்னா சோப் வந்து பிரிசிப்டேட் ஆகுது இல்ல. ஏன், எதனால பிரிசிப்டேட் ஆகுது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சோப்புன்னா என்னன்னு பார்த்துடலாம்.
சோப்புன்றது என்னன்னு சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா சோடியம் ஸ்டீரேட். சோடியம் ஸ்டீரேட்டை தான் சோப்புக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். சோடியம் ஸ்டீரேட் மட்டும்தான் சோப் கிடையாது. நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து சோப்பா நம்ம சொல்றோம். இப்போ இந்த சோடியம் ஸ்டீரேட்டுக்கு என்ன ஃபார்முலா என்ன? C17H35COONA. இதுதான் சோப். இந்த சோப் வந்து அயானிக் காம்பவுண்டா இருக்குது. இப்படி இந்த சோப்பை வந்து வாட்டர்ல அப்ளை பண்றீங்க. வாட்டர்ல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த சோப் என்ன ஆகும்னா டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆயிட்டு என்ன ஆகும்னாக்கா இது அயான்ஸா மாறிடும். ஒரு அயான் என்னென்ன சோடியம் அயான், இன்னொரு அயான் என்னன்னாக்கா ஸ்டீரேட் அயான்ட்டு சொல்றோம். இந்த ஸ்டீரேட் அயான், இந்த ஸ்டீரேட் அயான் வாட்டர்ல டிசால்வ் ஆயிட்டு என்ன பண்ணுதுன்னாக்கா இது வந்து ஃபோமை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இது ஃபோமை கொடுக்குதுன்ட்டு சொல்றோம். இந்த ஸ்டீரேட் அயான் வந்து கால்சியம் அயானோட சேர்ந்துச்சுன்னா, கால்சியம் அயானோட சேர்ந்துச்சுன்னா இந்த கால்சியம் ஸ்டீரேட்டினுடைய சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குனால இந்த கால்சியம் அயான் ஸ்டீரேட் அயானோட சேர்ந்து என்னவோ மாறிடுதுன்னா கால்சியம் ஸ்டீரேட் பிரிசிபிடேட்டா மாறிடுது. அதே போல மெக்னீசியம் அயான் வாட்டர்ல இருந்துச்சுன்னா அந்த மெக்னீசியம் அயான் ஸ்டீரேட்டோட சேர்ந்து மெக்னீசியம் ஸ்டீரேட்டா பிரிசிபிடேட் ஆகுது. ஏன்னா மெக்னீசியம் ஸ்டீரேட்டுக்கு சாலிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இப்போ இந்த ஸ்டீரேட் அயான் கால்சியம் அயான் அண்ட் மெக்னீசியம் அயான் வாட்டர்ல இருக்கிறதுனால பிரிசிபிடேட்டா மாறுது. பிரிசிபிடேட்டா மாறுறதுனால இப்ப ஸ்டீரேட் அயான் வாட்டர்ல இல்ல. வாட்டர்ல இல்லாதனால ஃபோம் வந்து கிடைக்கலன்ட்டு சொல்றோம். ஸ்டீரேட் அயான் வாட்டர்ல டிசால்வ்டு ஸ்டேட்ல இருந்தாதான் அது ஃபோமை கொடுக்கும். இல்லைன்னா ஃபோமை கொடுக்காது. இந்த கால்சியம் அயான்ஸ் மெக்னீசியம் அயான்ஸ் இந்த ஸ்டீரேட்டை வந்து பிரிசிபிடேட்டா மாத்திருது. பிரிசிபிடேட்டா மாறிடுதுன்னா இது சொல்யூஷனை விட்டு விலகிருதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்டீரேட் அயான் வாட்டர்ல இல்லாதனால வாட்டர்ல ஃபோம் இல்லைன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ வந்து இந்த ஹார்ட் வாட்டர்னா என்ன சொல்றோம்னா, ஹார்ட் வாட்டர்னா இது ஃபோமை ஈஸியா கொடுக்காது. லேதரை ஈஸியா கொடுக்காது. ஏன் ஈஸியா கொடுக்காதுன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த கால்சியம், மெக்னீசியம், ஃபெரஸ் அயான்ஸ் தான் அதுக்கான காரணம். அதுக்கான ரீசன்ட்டு சொல்றோம். அப்போ ஹார்ட் வாட்டருக்குன்னா ரீசன் என்னன்னா கால்சியம் அயான்ஸ், மெக்னீசியம் அயான்ஸ், ஃபெரஸ் அயான்ஸ். சோடியம் அயான்ஸ் வந்து ஹார்ட்னஸ்க்கு ரீசன் கிடையாது. இது வந்து சாஃப்ட் வாட்டர் தான் சொல்லுவோம். சோடியம் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதை சாஃப்ட் வாட்டர் தான் சொல்லுவோம். ஹார்ட் வாட்டர்னு சொல்ல மாட்டோம். அப்போ இந்த வாட்டருக்கு வந்து ஹார்ட்னஸ்க்கு காரணம் என்ன? வாட்டர் வந்து ஹார்ட்னஸ் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசால்வ்டு சால்ட்ஸ்னால தான் வாட்டர்ல வந்து ஹார்ட்னஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ நம்ம ஹார்ட்னஸை டூ டைப்ஸா பிரிக்கிறோம். அந்த டூ டைப்ஸ் என்னன்னா ஒன்று வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஹார்ட்னஸ்ன்ட்டு சொல்றோம். டெம்பரரி ஹார்ட்னஸ் என்னன்னு சொல்றேன்னாக்கா டெம்பரரி ஹார்ட்னஸ்னா கால்சியம் சால்ட்ஸ், மெக்னீசியம் சால்ட்ஸ், ஃபெரஸ் சால்ட்ஸ் இது போல மெட்டல் அயன்ஸ் இருக்கும். ஆனியான் என்னவா இருக்கணும்னா பைகார்பனேட்டா இருக்கணும். ஆனியான் பைகார்பனேட்டா இருந்துச்சுனாக்கா அதை டெம்பரரி ஹார்ட்னஸ் சொல்றோம். ஆனா சோடியம் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. கால்சியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், ஃபெரஸ் பைகார்பனேட் இருந்துச்சுன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ் சொல்றோம். பர்மனன்ட் ஹார்ட்னஸ்னா இதுல என்ன இருக்குன்னா கால்சியம் அயன்ஸ் இருக்கும், மெக்னீசியம் அயன்ஸ் இருக்கும், அடுத்து வந்து ஃபெரஸ் அயன்ஸ் இருக்கும். ஆனியான் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா குளோரைடு இருக்கும், சல்பேட் இருக்கும், பைகார்பனேட் இருக்காது. இதை வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்றோம். கால்சியம் சால்ட்ஸ், மெக்னீசியம் சால்ட்ஸ், ஃபெரஸ் சால்ட்ஸ், ஆனியான் வந்து குளோரைட், சல்பேட் இருந்துச்சுன்னா பர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்றோம். டெம்பரரி ஹார்ட்னஸ்னா கால்சியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், ஃபெரஸ் பைகார்பனேட் இருந்தா இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் சொல்றோம். சரி, அப்படின்னா இந்த இப்போ இந்த ஹார்ட்னஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்றது? இந்த கால்சியம் அயன்ஸ், மெக்னீசியம் அயன்ஸ், ஃபெரஸ் அயன்ஸ் இருக்கிறதுனால தானே வாட்டருக்கு வந்து ஹார்ட்னஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ இந்த ஹார்ட்னஸை எப்படி ரிமூவ் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். எதுக்காக ஹார்ட்னஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்? எதுக்காக இந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணணும்? எதுக்கு, அதனால என்ன பயன், என்ன யூஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால்சியம் அண்ட் இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ் வந்து வாட்டர்ல அதிகமா இருக்கிறதுனால தானே சோப் வந்து வேஸ்ட் ஆகுது. சோப் வந்து பிரிசிபிடேட் ஆகுது. இல்லைன்னா சோப் வேஸ்ட் ஆகாது இல்ல. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்னஸ்னால என்ன ஆகுதுன்னாக்கா வாட்டரை வந்து பாயில் பண்ணீங்கன்னாக்கா இந்த சால்ட்ஸ் போயிட்டு என்ன ஆகுன்னா அப்படியே பிரிசிபிடேட்டா மாறி உட்காந்துரும். அப்படியே பிரிசிபிடேட் மாதிரி உட்காந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா அது இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகுறதுனால வாட்டர் பாயில் பண்றதுக்கு நம்ம அதிகமான ஹீட்டர்ஸ் நம்ம சப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த பாய்லர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வாட்டரை வந்து ஸ்டீமா மாத்துவாங்க. பாய்லர்ஸ்ல வந்து வாட்டர் ஸ்டீமா மாத்துவாங்க. எங்கெல்லாம் வாட்டர் ஸ்டீமா மாத்துறாங்கன்னாக்கா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்டீமா மாத்தி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா வாட்டரை வந்து ஸ்டீமா மாத்துவாங்க. அந்த ஸ்டீமை டர்பைன்ஸ் மேல பாஸ் பண்ணாங்கன்னா டர்பைன்ஸ் ரொட்டேட் ஆயிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து வாட்டர் ஸ்டீமா மாத்துறது வந்து மிக முக்கியமா நம்ம யூஸ் பண்றோம். வாட்டர் ஸ்டீமா மாத்துறது வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல, அது மாதிரி நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஸ்டீமா மாத்துறாங்க.
அப்போ வாட்டரை ஸ்டீமா மாத்துறோம்னா வாட்டரை வந்து நம்ம எதுல எடுத்துக்கணும்னாக்கா பாய்லர்ஸ்ல எடுத்துக்கணும். அப்போ பாய்லர்ஸ்ல நம்ம எடுத்துக்கும் போது அந்த வாட்டர் வந்து ஈஸியா பாயில் ஆகணுமா இல்லையா? நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் வந்து கம்ப்ளீட்டா வாட்டரை வந்து ஸ்டீமா தானே மாத்தணும். அங்க வந்து இந்த சால்ட்ஸ் எல்லாம், இந்த ஹார்ட்னஸ் காசிங் சால்ட்ஸ், இந்த கால்சியம் சால்ட்ஸ், மெக்னீசியம் சால்ட்ஸ், ஃபெரஸ் சால்ட்ஸ் எல்லாம் பிரிசிபிடேட்டா மாறி அந்த பாய்லர்ல போய் உக்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பாய்லர்னுடைய இன்னர் வால்ல போயிட்டு உட்கார்ந்துருது. அது உட்கார்ந்துட்டு அது இன்சுலேட்டரா ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து வாட்டரை வந்து ஸ்டீமா மாத்துறது வந்து டிஃபிகல்ட்டா தானே இருக்கும். ஹீட் எனர்ஜி வேஸ்ட் தானே ஆகுது. அப்போ எப்படி இந்த வாட்டரை யூஸ் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த சால்ட்ஸ்னால என்ன ஆகுதுனாக்கா, இந்த டியூப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த வாட்டர் எடுத்துன்னு போற டியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். அதனால வந்து இந்த சால்ட்ஸ் இல்லாம இருக்கிறது நல்லது. அப்போ இந்த இந்த ஹார்ட்னஸ் அப்படின்னா, இந்த ஹார்ட்னஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த சால்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிங்கிங் வாட்டர்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆர்ஓ வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலியமா கிரவுண்ட் வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டரா மாத்தி தானே யூஸ் பண்றோம். அப்படின்னா இந்த சால்ட்ஸ் அதிகமா இருந்தாலும் ப்ராப்ளம் தானே. அதே மாதிரி தான் இப்போ இந்த வாட்டர்ல பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸ் இருக்கணும். எஃப் மைனஸ் வந்து ஃப்ளூரைடு நமக்கு தேவை. ஃப்ளூரைடு வந்து பாடிக்கு தேவைப்படுது. டீத் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த எஃப் மைனஸ் வந்து 1 ppm விட கம்மியா தான் இருக்கணும். அதே 1 ppm விட அதிகமா போயிடுச்சுன்னா, அதனால நம்மளால வந்து ஃப்ளோரோசிஸ் என்ற டிசீஸ் வருது. அதுபோல இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ், இந்த மினரல்ஸ் வந்து தேவையான அளவு இருக்கணும், தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடாது. சரி. அப்போ வந்து இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்னஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்ன்றது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுச்சு. சரி. இப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்னஸை எப்படி ரிமூவ் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெம்பரரி ஹார்ட்னஸ் எடுத்துக்கலாம். இந்த டெம்பரரி ஹார்ட்னஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் பாயிலிங் என்ற மெத்தடே போதும். அதாவது வாட்டர்ல வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பாயில் பண்ணா டெம்பரரி ஹார்ட்னஸ் போயிடும். ஓகே. இப்போ வாட்டர்ல வந்து என்ன இருக்குதுன்னா கால்சியம் பைகார்பனேட் இருக்குது. கால்சியம் பைகார்பனேட் இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னா மெக்னீசியம் பைகார்பனேட் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த கால்சியம் பைகார்பனேட்டும் மெக்னீசியம் பைகார்பனேட்டும் இருந்தா அந்த வாட்டர் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லணும். இந்த வாட்டரை வந்து என்ன பண்றீங்கன்னா பாயில் பண்றீங்க. அப்படி பாயில் பண்ண என்ன ஆகுனாக்கா இந்த கால்சியம் பைகார்பனேட் டீகம்போசிஷன் போயிட்டு கால்சியம் கார்பனேட்டா மாறிடும். அது வந்து பிரிசிபிடேட்டா மாறிடும். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கிடைக்குது. ஓகேவா? எப்பவுமே பைகார்பனேட்டை ஹீட் பண்ணா அது என்னவா மாறும்னா மெட்டல் பைகார்பனேட்டா மாறும். கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கிடைக்குது. இப்போ அடுத்து வந்து மெக்னீசியம் பைகார்பனேட் எடுத்துக்கலாம். இந்த மெக்னீசியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ண இது என்னவா மாறுதுன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா பிரிசிபிடேட்டா மாறுது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட்டா மாறுது. அடுத்து வந்து அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த கால்சியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணா அது டீகம்போஸ் ஆயிட்டு கால்சியம் கார்பனேட் கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா மெக்னீசியம் பைகார்பனேட்ல மட்டும் ஏன் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சொன்னோம், மெக்னீசியம் கார்பனேட்னு சொல்லக்கூடாதா அன்ட்டு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு சாலுபிலிட்டி அதிகம், ஆனா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு சாலுபிலிட்டி கம்மி. அதனால தான் மெக்னீசியம் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா மாறி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸா வெளியே போயிடும். இந்த கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் பிரிசிபிடேட்டா இருக்குது. அதனால ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஃபில்டர் பண்ண பின்னாடி இப்ப ரிசல்டன்ட் வாட்டர்ல கால்சியம் பைகார்பனேட் மெக்னீசியம் பைகார்பனேட் இருக்காது. அதனால இந்த வாட்டர் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சாஃப்ட் வாட்டர் நம்ம சொல்லலாம். சரி. அப்போ பாயில் பண்ணாக்கா இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் ரிமூவ் ஆயிருது. இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் இந்த ஹார்ட்னஸ் காசிங் சால்ட்ஸ் வந்து பிரிசிபிடேட்டா மாறிடுது. இதை ஃபில்டர் பண்ணி நம்மளால ரிமூவ் பண்ணிட முடியும். அப்போ ரிசல்டன்ட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டர்ன்ட்டு நம்ம சொல்லலாம். சரி. இந்த டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா கிளாக்ஸ் மெத்தட்ன்ட்டு சொல்லுவோம். இந்த கிளாக்ஸ் மெத்தட்ல என்ன ஆட் பண்றாங்கன்னா மில்க் ஆஃப் லைம் ஆட் பண்ணி இந்த டெம்பரரி ஹார்ட்னஸ் காசிங் சால்ட்ஸை ரிமூவ் பண்றாங்க. எப்படி ரிமூவ் பண்றாங்கன்ட்டு பார்க்கலாம். டெம்பரரி ஹார்ட்னஸை காஸ் பண்றதுக்கு இந்த கால்சியம் பைகார்பனேட் ஒரு சால்ட், அடுத்து மெக்னீசியம் பைகார்பனேட்டும் டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு ரீசனா இருக்குது. இப்போ இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா மில்க் ஆஃப் லைம் ஆட் பண்ணிருக்காங்க. மில்க் ஆஃப் லைம்னா என்னன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு இன் வாட்டர் மில்க் ஆஃப் லைம்ன்ட்டு சொல்லுவோம். இப்போ இது என்ன ஆகுதுனாக்கா இந்த இது வந்து இந்த பைகார்பனேட்ன்றது அசிடிக் சால்ட் என்று சொல்லுவோம். கால்சியம் பைகார்பனேட்டை நம்ம எப்படி எழுதுவோம்னாக்கா கால்சியம் அயான், பைகார்பனேட்டை நம்ம எப்படி எழுதுவோம்னா இது போல எழுதுவோம். பைகார்பனேட்டை நம்ம இப்படி எழுதுறோம். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். கால்சியம் ஹைட்ராக்சைடுல என்ன இருக்குதுன்னா OH மைனஸ் இருக்குது. OH மைனஸ் இந்த OH மைனஸ் என்ன பண்ணுதுன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய இந்த OH மைனஸ் பைகார்பனேட்ல இருக்கக்கூடிய H பிளஸ் எடுத்துக்கின்னு வாட்டரா மாறிக்குது. இது இப்படி இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும்.
இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அடுத்து H+ அயான்ஸ், H+ அயான்ஸ் இந்த ஆக்சைடோட சேர்ந்துக்கின்னு வாட்டரா மாறுது. H+ அயான் இந்த ஆக்சைடோட சேர்ந்துக்கின்னு வாட்டரா மாறுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த கால்சியம் பைகார்பனேட்டை கால்சியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு அலோ பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். அடுத்து வந்து வாட்டர் கிடைக்கும். கால்சியம் கார்பனேட்டும் வாட்டரும் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். கால்சியம் கார்பனேட் கிடைக்குது, அடுத்து வந்து வாட்டர் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்படி கூட நம்ம இதை சொல்லிக்கலாம். இப்படி பண்றதை விட இதை கார்பனேட்டாவும் மாத்திக்கோங்க. இதை கார்பனேட்டாவும் இப்படி மாத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய OH மைனஸ் இந்த H+ எடுத்துக்கின்னு வாட்டரா மாறிக்குது. இது வந்து கார்பனேட்டா மாறுது. இந்த கார்பனேட்டும் கால்சியம் அயனும் சேர்ந்துக்கின்னு கால்சியம் கார்பனேட்டை கொடுக்குது. அப்புறம் வாட்டர் கொடுக்குது. அப்படி சொல்லலாம். அதாவது இது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். இது வந்து பேஸ், இது வந்து ஆசிட் அப்படி சொல்லலாம். அப்போ இந்த கால்சியம் பைகார்பனேட் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடோட சேரும்போது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்குது. எப்படின்னா இந்த பேஸ் OH மைனஸ் இந்த அசிடிக் சால்ட்ல இருக்கக்கூடிய H+ எடுத்துக்கின்னு வாட்டரா மாறுது. ரிமைனிங் என்னென்ன கால்சியம் அயன், கார்பனேட் அயன், கால்சியம் கார்பனேட் நமக்கு கிடைக்குது அன்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ கால்சியம் பைகார்பனேட் இந்த மில்க் ஆஃப் லைமோட சேர்ந்து கால்சியம் கார்பனேட்டா பிரெசிபிடேட்டா மாறுது. அப்புறம் வாட்டர் கிடைக்குது. இப்போ மெக்னீசியம் பைகார்பனேட் என்னவோ மாறும்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ மெக்னீசியம் பைகார்பனேட் எடுத்துக்கலாம். இப்போ மெக்னீசியம் பைகார்பனேட் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். மெக்னீசியம் பைகார்பனேட் இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு பைகார்பனேட் எடுத்துக்கலாம். இன்னொரு பைகார்பனேட். அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியிருக்கோம். கால்சியம் ஹைட்ராக்சைடில் Ca2+ OH மைனஸ்ன்னு எழுதியிருக்கோம். Ca2+ OH மைனஸ்ன்ட்டு நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு எழுதியிருக்கோம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெக்னீசியம் அயான் எதை எடுத்துக்குதுன்னா ஹைட்ராக்சைடு எடுத்துக்குது. இந்த மெக்னீசியம் அயான் இந்த ஹைட்ராக்சைடு எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா மாறுது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பிரெசிபிடேட்டா மாறுது. அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது. அப்புறம் இந்த கால்சியம் அயான் இந்த கார்பனேட்டை எடுத்துக்கின்னு கால்சியம் கார்பனேட்டா பிரெசிபிடேட்டா மாறுது. கால்சியம் கார்பனேட் பிரெசிபிடேட்டா மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த H+ என்ன பண்ணுதுன்னா OH மைனஸ் எடுத்துக்கின்னு வாட்டரா மாறணும். இந்த H+ வந்து OH மைனஸ் எடுத்துக்கின்னு வாட்டரா மாறணும். எப்படி வாட்டரா மாறும்ன்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். நல்லா பாருங்க. இங்க வந்து இந்த பாண்ட் இந்த லோன் பேர்ஸை நான் இப்படி கொடுக்குறேன். இந்த லோன் பேர் இப்படி பாண்ட் பேரா மாறுது. இந்த பாண்ட் பேர் இப்படி லோன் பேரா மாறுது. இங்க ஆல்ரெடி 2 லோன் பேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த பாண்ட் பேர் லோன் பேரா மாறினால இது OH மைனஸா மாறும். இந்த OH மைனஸ் இந்த H+ சேர்ந்துக்கின்னு என்ன கொடுக்குன்னா வாட்டர் கொடுக்கும். அடுத்து இது என்னவா மாறும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸா மாறும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெக்னீசியம் பைகார்பனேட் என்ன பண்ணுதுன்னா இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பிரெசிபிடேட்டை கொடுக்குது. கால்சியம் கார்பனேட் பிரெசிபிடேட்டை கொடுக்குது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அது வெளியே போயிடுது. வாட்டர் கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த மில்க் ஆஃப் லைம் ஆட் பண்ணா மெக்னீசியம் பைகார்பனேட்டை நம்ம பிரெசிபிடேட்டா மாத்திட்டோம்னு சொல்றோம். இந்த பிரெசிபிடேட்டை ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் வாட்டர் ரிசல்டன்ட் வாட்டர்ல வந்து கால்சியம் பைகார்பனேட்டோ மெக்னீசியம் பைகார்பனேட்டோ இருக்காது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னாக்கா நம்ம ரிசல்டன்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர்ன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த மெத்தடுக்கு பேரு கிளாக்ஸ் மெத்தட். அப்போ இந்த கிளாக்ஸ் மெத்தட்ல நம்ம என்ன ரிமூவ் பண்ணோம்னா டெம்பரரி ஹார்ட்னஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கோன்ட்டு சொல்றோம். சரி, இந்த மெத்தட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா இந்த மில்க் ஆஃப் லைம் ஆட் பண்றோம்ல அது வந்து கரெக்டா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ஆட் பண்ணும். எக்ஸஸா ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி எக்ஸஸா ஆட் பண்ணிட்டா என்ன ஆயிடும்னாக்கா அந்த மில்க் ஆஃப் லைம் ரிசல்டன்ட் வாட்டர்ல தானே இருக்கும். இந்த மில்க் ஆஃப் லைம் என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா கால்சியம் பைகார்பனேட்டை கொடுக்குது. அதாவது இந்த மில்க் ஆஃப் லைம் வந்து நீங்க கரெக்டா கால்குலேட்டட் குவான்டிட்டி ஆட் பண்ணுங்க. சப்போஸ் எக்ஸஸா ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா அது அந்த எக்ஸஸ் ஆட் பண்ணது அந்த ஃபில்டர் பண்ண வாட்டர்ல இருக்கும். அந்த எக்ஸஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி கால்சியம் பைகார்பனேட்டா மாறிடும். கால்சியம் பைகார்பனேட்டா மாறுதுன்னா மறுபடியும் டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்துச்சுன்னு அர்த்தம். அதாவது டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு தானே கால்சியம் ஹைட்ராக்சைடே ஆட் பண்றோம். ஆனா இது எக்ஸஸ் ஆட் பண்ணிட்டா என்ன ஆகுது?